இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அவர் அமைச்சராக தொடர்வதில் தடை இல்லை என்பது எழுத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அதனுடைய தார்மீக நெறிகளின்படி பார்த்தால் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சுல, சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக தொடரக்கூடிய காலம் நம்முடைய அரசியல் வாழ்வில் வரும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதிய முன்னோர்கள் கனவிலும் கருதி இருக்க மாட்டார்கள். இது வெட்கக்கேடான விஷயம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஜுடிஷியரி பல தடவை சொல்லியிருக்கு செந்தில் பாலாஜி எப்படி மந்திரியா இருக்கலான்னு. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒப்பீனியன். ஏற்கனவே பெயில் கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் சொன்னது, நான் பெயில் கொடுக்குறேன், நீ அடுத்த நாளே போய் மந்திரி ஆகிறேன்னு நேத்தைக்கு சொன்னது. தொடர்ந்து இந்திய நீதித்துறை, அவர் அமைச்சராக பொறுப்பு இருக்கும்போது அவர் வழக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. தொடர்ந்து இந்திய நீதித்துறை நேற்றைக்கு முதல் முறை அல்ல, 3 முறை, நேற்றோடு சேர்த்து 3 முறை அவர் எப்படி அமைச்சராக தொடரலாம் என்று தன்னுடைய விருப்பமின்மையை, டிஸ்பிளஷரை, அதிருப்தியை தெரிவித்த பிறகும் அவரை அமைச்சரவையில் வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வந்தது? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, ஏன் வந்துங்க கூட்டணி கட்சிகள் இதை கேட்க மாட்டேன்றான்? ஏன் இவ்வளவு கொத்தடிமையா இருக்கான்?